வெல்கம் டு த்ரீ சிஸ்டர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி கூட மசாலா முட்டை, தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். மீன் மேக்கர் ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, குழம்பு மசாலா, பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய், தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். பெப்பரும் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான ஆயில், அப்புறம் நெய். இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் முந்திரியும் எடுத்திருக்கேன். இது வேணான்றவங்க போட வேண்டாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அது ப்ரௌன் ஆனோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கணும். குக்கரில் செஞ்சால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப் ரைஸ் செய்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அது லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வெளியவே வராது. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். தக்காளி, கேரட், பீன்ஸ், பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, நான் போடலை. உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட இஞ்சி பூண்டு எவ்வளோ ப்ரௌனாக அடியில் இருக்குது பார்த்திங்களா? இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் மேக்கர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் உப்பு, கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகா கூட வெட்டிக்கலாம். எனக்கு காரம் இவ்வளோ போதும். இப்போ நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை உள்ளே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப் ரைஸுக்கு 6 கப் தண்ணி ஊற்றணும். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. அப்போ 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி நான் ஊற்றுறேன். நல்லா கலக்கி விட்டுக்கணும். இதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு, டேஸ்ட்டு, காரம்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் மீன் மேக்கர் போட்டுக்கிறேன். இது மீன் மேக்கர் நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி, புதினா போட்டாச்சு.
இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா போடுறதுனா போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய்யை மேலே போட்டுக்கலாம். இந்த அமௌண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா சாதம் குலையாமல் வரும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும். குக்கர் மூடினதுக்கப்புறம் 2 விசில் விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஊற வச்சனால 2 விசில் போதும். இப்போ நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க வெள்ளரிக்காய், ஆனியன், பச்சை மிளகாய் வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தயிரில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 1 வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் குக்கும்பர் போட்டுக்கலாம், வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கேரட் வேணுன்றவங்க துருவி போட்டுக்கலாம். அது கம்ப்ளீட்லி உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு கேரட்டை வந்து சீவி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கவே வேண்டாம், ஏன்னா வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். இப்போது கொத்தமல்லி போட்டாச்சு, பச்சை மிளகா போட்டாச்சு. பச்சை மிளகா வேணான்றவங்க அதை போடவே வேண்டாம். இப்போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. சாப்பிடும்போது நம்ம எடுத்துக்கலாம். மசாலா முட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா முட்டை செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அப்புறம் முட்டை 2 வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் 1 பொடியாக நறுக்கிக்கணும். பூண்டு 3 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, எண்ணெய் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, மல்லி இலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது பிரியாணிக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கம்ப்ளீட்லி உங்களோட ஆப்ஷன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் எவ்வளோ ஓகேன்னு பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கி விட்டதுக்கப்புறம் இது நம்ம சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மசாலா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரணுன்றதுக்காக. இப்போது நடுவில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வேக வச்சுக்கிற முட்டையை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் முட்டைக்கு மேலே போடணும்.
இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்தையும் முட்டைக்கு மேலே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நெருப்பு ரொம்ப மெதுவான நெருப்பில் தான் இருக்கணும், ஸ்லிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த முட்டையை அப்படியே திருப்பி போடணும். இப்போ அந்த முட்டைக்குள்ளே காரமெல்லாம் இறங்கியிருக்கு. மசாலா முட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வெஜிடபிள் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மசாலா முட்டை ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பிரியாணி அரிசி எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. மசாலா முட்டையும் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. தயிர் பச்சடியும் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி சர்வ் பண்ணியிருக்கோன்னு. நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் டு ஆல்.